தேவனுடைய ஞாபக புஸ்தகத்திலே எழுதப்பட்டு கொண்டிருக்கிறார். தேவனுடைய ஞாபக புஸ்தகத்திலே இந்த நாள் உங்களுடைய காரியத்திற்காக எழுதப்படுகிறது. ஏனென்றால் நீங்கள் நல்ல ஒரு தீர்மானத்தை எடுத்திருக்கிறீர்கள். இனி என் வாழ்க்கையில விசுவாசத்தை அல்லாமல் நான் வேறொன்றையும் குறித்து முயற்சிக்க மாட்டேன், ஆண்டவருக்காக வாழ்வேன் என்று நீங்கள் தீர்மானித்ததுனாலே ஆண்டவர் உங்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்ல விரும்புகிறார். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று. ஆகையால் தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருந்து ஜெபம் பண்ணுகிறதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருங்கள். உலகத்தினுடைய முடிவு சமீபமாயிருக்கிறது. அதற்கான எல்லா சைனும் அடையாளங்களும் இந்த நாட்களிலே நடந்து வருகிறது. இது தெரியுமா? இந்த நாட்களிலே நம்முடைய ஆண்டவர், நம்முடைய இரண்டாவது வருகை, ஆண்டவருடைய இரண்டாவது வருகை மிக 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 சமீபம். அதனாலதான் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக பேதுரு அப்போஸ்தலன் இறுதி நாட்களிலே நடக்க போகிற காரியங்களை குறித்து அவர் எழுதியிருக்கிறார். அவர் யாருக்கு எழுதுகிறார் என்றால் விசுவாச வீரர்களுக்கு, வீராங்கனைக்கு எழுதுகிறார். என்ன சொல்றார் தெரியுமா? தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையாய். The only assignment God has given to us is pray. Prayer ஒண்ணுதான், ஜெபம் ஒண்ணுதான் ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிற ஒன்று. ஜெபம் அது ஒரு பலிபீடம். ஜெபம் என்பது என்ன தெரியுமா? அது ஒரு பலிபீடம். அந்த பலிபீடத்துல ரோமர்ல ஒரு வசனத்தை பாருங்க. ரோமர் எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று. That is living sacrifice. பலிபீடத்துல ஒரு பலியை செலுத்தணும்னா கொன்னு உரிச்சு கண்டமா வெட்டி பலி செலுத்துவாங்க. ஆனா புதிய ஏற்பாட்டுல அப்படி கிடையாது. பலி ஏற்கனவே செலுத்தப்பட்டாயிற்று. உங்களுடைய ஜெப பலிபீடத்துல, நீங்க ஜெப பலிபீடத்துல ஒரு ஜீவ பலியா ஒப்பு கொடுக்கப்பட வேண்டும். லிவிங் சாக்ரிஃபைஸ். எதை கொடுக்கணுமா? உங்க சரீரத்தை. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஜெபம் என்பது ஒரு பலிபீடம். பலிபீடத்தை நீங்க செப்பனிட்டு இந்த பலிபீடத்துல 24 மணி நேரம் நெருப்பு அடையாம பார்த்து ஆண்டவர் ஜெபத்துல பிரியப்படுகிறார். உங்களுக்கு தெரியுமா? நீங்க ஜெபிக்கிற நேரம் ஆண்டவர் உங்க ஜெப அறைக்கு வருகிறார். வாசிங்க இந்த வசனத்தை பாருங்க. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். மத்தேயு 6:6. நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டிற்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற, நல்லா கவனிங்க, நீங்க தனியா ஜெபிக்க போறீங்க. ஆண்டவர் இயேசு மார்க் 1ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்துல அதிகாலையில் இருட்டோடு வனாந்தரமான ஒரு இடத்திற்கு ஜெபிக்க போனார். அப்போ தனி ஜெபம் ஒரு விசுவாசியுடைய வாழ்க்கையில மிக 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 அவசியம். உங்களுக்கு ஒரு ஜெப நேரம் இருக்கணும். நீங்க அதை எழுதணும், அந்த டைம்ல ட்ரை பண்ணணும். நான் என்னுடைய வேதாகமத்துல இப்படி எழுதி இருக்கிறேன் பாருங்க. நான் வாசிக்கிறேன் பாருங்க. வேதாகமத்துல முதல் பக்கத்துல அந்த அட்டைக்கு அடுத்து இருக்கிற அந்த இதுல நான் எழுதி வச்சிருக்கிறேன். நான் காட்டுறேன் பாருங்க. இது எப்போ எழுதுனது அப்படின்னா 12/10/97. 12/10/97. இப்ப வருஷம் என்னாச்சு? 97 தான்.
நான் எழுதியிருக்கிறேன் பாருங்க, என்ன எழுதிட்டு பாருங்க. அதிகாலை 4 மணிக்கு தினமும் எழுந்து ஜெபிக்க தீர்மானிக்கிறேன். தேவனே எனக்கு உதவி செய்யும். வேத புத்தகத்தில் எழுதி வச்சிருக்கேன். எனக்கு இந்த சத்தியத்தை கற்றுக் கொடுத்தவங்க வேத புத்தகத்தில் எழுதுங்க அப்படின்னா, வேணா வச்சிருக்கவங்க எல்லாம் உடனே இந்த பக்கத்துல எழுதுங்க. தீர்மானம் எடுப்பது நம்முடைய வேலை. அந்த தீர்மானத்தை அதை ஜெயமாக மாற்றுகிறது கர்த்தருடைய வேலை. நான் எழுதியிருக்க பாருங்க, அதிகாலை 4 மணிக்கு தினமும் எழுந்து ஜெபிக்க தீர்மானிக்கிறேன். தேவனே எனக்கு உதவி செய்யும். நான் ஜெபிக்க ஆசைப்படுறேன் ஆண்டவரே, ஆனா என்னால முடியாது. 4 மணிக்கு எழுந்து ஜெபம் பண்ண முடியுமா? அது வெரி வெரி டிஃபிகல்ட். நீங்க பாருங்க, பிரைம் டைம் ஆண்டவர். பிரைம் டைம்னா என்ன? அதாவது தசமபாகமோ காணிக்கையோ நசல் கொண்டத நொண்டியானத போனா போகுதுன்னு ஆண்டவர் கொண்டு போடக்கூடாது. அவருக்கு தலையிட்ட கொளுத்தத சிறந்ததை கொடுக்கணும். நம்முடைய நாட்டுல சிறந்த நேரம் எது தெரியுமா? அதிகாலை நேரம். நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க, காலையில் எழுப்பி ஜெபம் பண்ணி பாருங்க, முடியவே முடியாது. ரொம்ப கஷ்டம். ஜெப நேரம் நமக்கு அவசியம். அதிகாலை 4 மணிக்கு எழுப்பு ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கன்னு ஆண்டவர்கிட்ட கேட்டேன். அவர் நமக்கு உதவுறாரு. அதை என்ன சொல்றாரு? எரேமியா 33:3 என்ன சொல்றது? ஆண்டவருடைய டெலிஃபோன் நம்பர் என்ன சொல்றது? என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நீ அறியாததும் நீ எட்டாததுமான பெரிய காரியத்தை, பெரிய பிக் திங்ஸ். பிக் திங் என்ன? 4 மணில இருந்து 6 மணி வரைக்கும் ஜெபிக்கிறது. நான் ஒரு இளைஞனா எழுதினேன். இன்றைய வரைக்கும் பிராக்டிஸ் பண்ண ஆண்டவர் கிருபை செய்யல. என் மனைவி பக்கத்தில் கேட்டு பாருங்க, 4 மணிக்கு மேல நான் பெட்ல இருந்தா வரலாம். 4 மணிக்கு யாரும் என்ன எழுப்புவாங்க, யாரும் எழுப்புவாங்க. ஆவியானவர் என்ன எழுப்புவாரு. அவர் கூட்டிட்டு போவாரு, அவரே என்ன பாரப்படுத்துவாரு, ஜெபம் பண்ணுவாரு. நான் இதை பிரபஞ்சத்துக்காக சொல்லல. ஜெபம் உங்களை மாற்றும், உங்களுடைய அன்றாட செயல்களை மாற்றும். 100% சொல்றேன். நீங்க ஜெபித்து பாருங்க. இப்ப இருக்கிற மாதிரி நீங்க இருக்க மாட்டீங்க, ஆனா உங்க கலர் மாறாது. நீங்க கலர் மாறிக்கணும்னு ஜெபத்துக்கு பாருங்க. கலர் கருப்பாதான், நான் இன்னை வரைக்கும் கருப்பாதான் இருக்கேன், ஆனா என் சுவாபம் மாறும், என்னுடைய கண்ணோட்டம் மாறும். நான் அநேக இடங்களுக்கு ஆண்டவர்கள் கொண்டு போவார். பரலோகத்துக்கு அதை பயன்படுத்த உதவுவார். நீயோ ஜெபம் பண்ணும் போது உன் அறை வீட்டைக்குள் பிரவேசித்து தாழிட்டு அந்தரங்கத்தில் இருக்கிற 2 இடம் வரும் பாருங்க. அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்புறம் அந்தரங்கத்தில் பார்க்கிற, இருக்கிற, பார்க்கிற. நம்முடைய ஆண்டவர் பாருங்க, நம்ம ஜெபம் பண்ண ஆரம்பிச்சா நம்ம ஆண்டவர் ஷேர் போட்டு நம்ம ஜெபத்தை பார்க்க கேட்க உட்கார்றாரு. சாதாரண கிடையாது ஆண்டவர். அவ்வளவு பிஸி மேன். 7 உலகங்களை, அதாவது அந்த சராசரங்க ஆடுகிறவர், பல மண்டலங்களில் ஜீவிக்கிறவர், அவருக்கு எவ்வளவு அலுவல் இருக்கு தெரியுமா? தனி ஜெபம் நம்மை குணசாலியாக மாற்றும், நம்மை மாற்றும். ஜெபம் உங்களை முற்றிலுமாய் மாற்றும். உங்களுக்கு ஒரு நேரத்தை ஒதுங்க. கடினமான நேரத்தை இலக்க வைங்க, அல்லது உங்களுக்கு வசதியான நேரத்தை வைத்துக் கொள்ளுங்க. ஆனா கிரமம் ரொம்ப முக்கியம். ஒன்ன நான் நேர்ந்து கொள்ள விரும்பல, நீ எதையும் எனக்காக நேர்ந்து கொள்ள வேண்டாம். ஆனா நேர்ந்துட்டேன்னா செய்யும். புரியுதா உங்களுக்கு? மாட்டையோ குட்டியோ நீ எனக்கு கொடுத்தலாம், நான் பசியா இருந்தா அவன்கிட்ட கேட்பானா? அன்று சொல்றேன், நான் பசியா இருந்தா அவன்கிட்ட கேட்பானா? எனக்கு தேவைன்னா நான் அவன்கிட்ட கேட்பேன். வனாந்தரத்துல 1000 ஆடுகள், மான்கள், மாடுகள் இருக்கு. வாண்ட நான் கேட்க மாட்டேன். ஆனா நீ நேர்ந்துட்டியா, அது செய். அது உனக்கு ஆசைங்களா? நீ என்ன ஏமாத்த முடியாது. நான் உன்கிட்ட கேட்கல, நீயா முன் நான் இதை தாரேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீ ஏமாத்த நினைச்சேன்னா அது நடக்காது. அதற்கு தீர்ப்பு உண்டு, நியாய தீர்ப்பு உண்டு, விசாரணை உண்டு.
நேர்ந்துட்டா அதை செய்ய ஆண்டவர் நமக்கு பலன் தருவார். அந்த கிருபையை நமக்கு கொடுப்பார். நீங்க நம்பினா தீர்மானிங்க. பரிசுத்தத்தின் மேல பரிசுத்தம் வேணுமா, ஜெபத்தின் மேல ஜெபம், உயர்வு மேல உயர்வு வேணுமா, மணிக்கணக்கா தேவ சமுத்திரம் உட்கார்ந்து. எது எடுக்கலாம நேரம் ஒதுக்குறோம், சாட்டிங்க்கு, சீட்டிங்க்கு, செல்போன்ல உட்கார்ந்து மணிக்கணக்கா புரட்டி 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 பார்த்துக்கலாம். அந்த சமயத்துக்கு போய் பாருங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். பாருங்க, ஆண்டவருக்கு சொல்றாரு பாருங்க, நீதிமொழிகள் 8:17 8:17 என்னை சிநேகிக்கிறவர்கள், ஆண்டவர் சொல்றாரு, என்னை சிநேகிக்கிறவர்கள். நீங்க ஆண்டவரே ஐ லவ் யூ லார்ட், உங்களை நான் நேசிக்கிறப்பா அப்படின்னு வாயில வர சொல்லக்கூடாது, செயல காட்டணும். அவர் செயலை பார்ப்பாரு, என்னை நேசிக்கிறானா நேசிக்கிறானா என்று பார்க்கிறார். அப்படி நேசித்தா மீட் பண்ணேன், நான் உங்களுக்கு தென்படுவேன், நான் உங்களோட உட்கார்ந்து சேர் போட்டு பேசுறேன், ஆலோசனை கொடுப்பேன், வழிகாட்டுவேன். பகல்ல ஸ்டம்பிளே ஆகாது நம்ம லைஃப். நீங்க ஜெபிக்கிற நபரா இருந்தா எல்லாத்தையும் செட் பண்ண முடியும். நான் சேலஞ்ச் பண்ணி சொல்றேன், நீங்க வேணா டெஸ்ட் பண்ணி பாருங்க. வசனம் சொல்றா, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியமா. 8ஆம் அதிகாரம், 8ஆம் அதிகாரம் 3ல இருந்து பாருங்க. தூதன் வந்து தூபம் காட்டு பொற்கலசத்தை பிடித்து பலிபீடத்தின் படியில் நின்றார். சிங்காசனத்துக்கு முன்பாக இருந்த பொற்பீடத்தின் மேல் சகல பரிசுத்தவான்களின் ஜெபங்களோடு செலுத்தப்படும் படி மிகுந்த தூப வர்க்கம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. யாருடைய ஜெபம்? சகல பரிசுத்தவான். அந்த சகல பரிசுத்தவான்களுடைய ஜெபத்துல என்னுடைய ஜெபமும் இருக்கு. நான் ஜெபித்த அந்த ஜெபம் அந்த தூதன் கையில கொடுக்கப்படுது. அப்போ நாம ஜெபிக்கும் போது நம்ம ஜெபத்தை எடுத்துட்டு போறதுக்கு அங்கிருந்து தூதர்கள் வர்றாங்க. உங்களுக்கு தெரியுமா? God sent some angels to give messages to the people. ஆண்டவர் சில தூதர்களை ஜனங்களுக்கு செய்தி சொல்ல அனுப்புறாரு. அதே நேரத்துல சில தூதர்கள் இங்கிருந்து செய்திகளை சேகரிச்சு ஆண்டவருக்கு போறாங்க. நீங்க யோபு புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்துல தேவ சன்னிதானத்துல தேவ புத்திரர் வந்து நின்னாங்க, பிசாசு வந்து நின்னான்றீங்க. உங்களுக்கு தெரியுமா? அவங்கெல்லாம் கீழே இருந்து தகவல்களை சேகரிச்சு மேல கொண்டு போறாங்க. காபிரியல் என்ற தூதன் மிகாவேல் என்ற தூதனை கூப்பிட்டு தானியேலுக்கு இந்த செய்தியை போய் சொல்லுப்பா அப்படின்னு ஆண்டவர் அவனை அனுப்புறாரு. அப்ப தகவல் கொண்டு வருகிற தூதர்கள் இருக்கிறார்கள், தகவலை தேவனிடத்துல கொண்டு செல்கிற தூதர்களும் உண்டு. அவங்க சைலண்டா இருப்பாங்க, மறைவா இருப்பாங்க, வாட்ச் பண்ணிட்டே இருப்பாங்க. நீங்க ஜெபிக்கிற ஜெபத்தை அவங்க சேகரித்து கீழே விழுந்துடாம அதை சேகரித்து கூடையில வச்சு பக்குவமா கொண்டு போய் ஆண்டவர் சன்னிதானத்துல கொடுக்குறாங்க. அந்த ஜெபங்கள் தான் அந்த தூதனுடைய கையில தூப கலசத்துல கொடுக்கப்படுது. என்ன நடக்குது பாருங்க. அப்படி பரிசுத்தவான்களோடு 4ஆம் வசனம், பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களோடு செலுத்தப்பட்ட தூப வர்க்கத்தின் புகையானது தூதனுடைய கையிலிருந்து தேவனுக்கு முன்பாக எழுந்திட்டு அந்த தூப கலசத்துல போட்ட உடனே அங்கிருந்து ஒரு சுகந்த வாசனையான தூபம் இயேசு தேவனுடைய சமூகத்துல அவருடைய முகத்துக்கு நேரம் அது போன உடனே எழுப்பிட்டு பின்பு அந்த தூதன் தூப கலசத்தை எடுத்து அதை பலிபீடத்தின் நெருப்பினால் நிரப்பி பூமியின் மேல போட்டுனான். நீங்க ஒரு பெட்டிஷன் வைக்கிறீங்க, எங்களுக்கு வந்து லிம்ஸ் சேரிட்டிக்கு வந்து ஒரு வர்ஷிப் சென்டர் வெளியில வரணும், இந்த கேம்பஸ்ல வெளியில வரணும் அப்படின்னு நம்ம ஜெபம் பண்றோம். இதை பரிசுத்த தூதர்கள் வந்து எடுத்துட்டு மேல போறாங்க. அது ஆண்டவருடைய சன்னிதானத்துல அந்த குறிப்பிட்ட நேரத்துல போகுது. அதை கொண்டு வந்து ஆண்டவர் அது அந்த தூப கலசத்துல இருந்து அந்த நெருப்பை வந்து பூமியில கொட்டுறாங்க. கொட்டின உடனே என்ன நடக்குது பாருங்க. பூமியில் கொட்டினான் உடனே சத்தங்களும் இடி முழக்கங்களும் மின்னல்களும் பூமி அதிர்ச்சிகளும் உண்டாயின. மாற்றம் வரும், பெரிய மாற்றம் வரும்.
எளிய நம்பிக்கை தான் பெரிய காரியம். கடுகளவு விசுவாசம் மலையை பெயர். புரியுதா? கடுகளவு விசுவாசம் இருந்தா மலையை பார்த்து சமுத்திரத்துக்கு போனா போயிடும். ஜெபம் வல்ல காரியங்களை செய்யும். பணமும் பாதாளம் வரைக்கும் பாயும். ஆனா நம்முடைய ஜெபம் பாதாளத்தையும் தாண்டி வல்லவருடைய கரங்களை அசைக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க நாடுகளின் போருக்காக ஜெபித்தீங்கன்னா போர் அணையும். நற்செய்தி இந்தியாவில் வேகமா பரவணும்னு ஒரு பெருங்கூட்டம் ஜெபம் பண்ணாங்கன்னா நற்செய்தி பரவும். ஒரு நல்ல லிவிங் சர்ச் சொன்னா ஒரு நல்ல ஜெப பலிபீடம் செய்யப்பட வேண்டும். நல்ல ஜெப பலிபீடம் செய்யப்பட வேண்டும் என்றால் அதற்கு என்ன செய்யணும் தெரியுமா? சபையில் இருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளும் ஜெப பலிபீடத்தை தான் லிங்க் பண்ணணும், கனெக்ட் பண்ணணும். ஒரு நாளைக்கு 1/2 மணி நேரம் ஜெபிக்கிறேன்னு நீங்க வந்து கொடுக்கணும். நாங்கள் எங்க சர்ச்சில் இப்படி செய்யறோம். 1000 பேரை ஜெபத்துல இணைக்கணும். எப்படி தெரியுமா? 1/2 மணி நேரம் நீங்க ஜெபம் பண்ணா போதும். புதிய ஏற்பாட்டுல மத்தேயிலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் ஒரு பகுதி. ஒவ்வொரு நாளும் 7 அதிகாரம் கொடுக்கிறோம். காலையில 7 அதிகாரம், மத்தியானம் 7 அதிகாரம், நைட் 7 அதிகாரம். இப்போ மூலம் 21 அதிகாரம் வாரத்துல வாசிக்கிறது. ஒரு நாளைக்கு 3 அதிகாரம் வாசிக்கணும். 6 மாதத்துல முழு வேதாகமத்தை முடிச்சிடலாம். வாசிப்பு மட்டும்தான், நீங்க தியானிக்கல. இந்த 48 பேருக்கு அந்த லிங்க போடுவோம். 1ஆம் அதிகாரத்துல இருந்து 7ஆம் அதிகாரம் வரைக்கும் இந்த வாரம் வாசிங்க. மத்தேயு ஆதியாகமத்துல இருந்து 7ஆம் அதிகாரம் இந்த வாரம் வாசிங்க. 1ஆம் தேதியிலிருந்து 7ஆம் தேதி வரைக்கும் மத்தியானம் வாசிங்க. மத்தேயு 1ஆம் அதிகாரத்துல இருந்து 7ஆம் அதிகாரம் வரைக்கும் சாயந்தரம் வாசிங்க. உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா நீங்க வந்து இந்த 3 அதிகாரத்தையும் வாசிங்க. ஒரு நாளைக்கு 3 அதிகாரம், 7 நாளைக்கு 21 அதிகாரம். நீங்க கால்குலேட் பண்ணி பாத்தீங்கன்னா வருடத்துல 2 முறை என்ன செஞ்சிடலாம்? வேதத்தை வாசிச்சு முடிச்சிடலாம். செபிக்கவும் வேதத்தை வாசிக்கவும் சபை வசதி பண்ணி கொடுக்கிறது. குறைந்தபட்சம் வாரத்துல ஓரிரு நாளாவது எந்த ஒரு கஷ்டம் இல்லாம வேத தியானத்திற்கு நேரம் ஒதுக்குங்க. ஒரு 2 மணி நேரம் உட்கார்ந்து வேதத்தை தியானிங்க. இப்ப நான் காலையில பாத்தீங்கன்னா 4 மணிக்கு எழுப்பி என்ன செய்வேன் தெரியுமா? ஒரு 3/4 மணி நேரம் வேதத்தை வாசிச்சு ஒரு 3/4 மணி நேரம் நல்லா ஜெபிப்பேன். ஒரு 3/4 மணி நேரம் எங்க குழுவினர் வந்து ஜெபிப்பேன். 6:15 முடிச்சுட்டு கடினமா தோணும், ஆனா பழகிட்டா ரொம்ப ஈஸி. அப்ப என்ன செய்யணும்? நேரத்தோட பெற்றுப்போம். அதான் விஷயம். early to bed, early to rise. ஏன் ஆண்டவர் 6 மணிக்கு சூரிய அஸ்தமனத்தை கொண்டு வந்தாரு? எலக்ட்ரிசிட்டி வர போய் தானே இரவா பகலாக்கிச்சு. ஆனா 6 மணில இருந்து 7 மணிக்குள்ள சாப்பிட்டுட்டு 8:30 இருந்து 9 மணிக்கு படுக்க போகிறவங்களுக்கு பல நோய் வராது. ஆனா காலையில் 4 மணிக்கு கிளம்பணும், 8 மணிக்கு எந்திரிக்கூடாது. அவங்க பிள்ளைகள்லாம் 9 மணி, 10 மணி, 12 மணிக்கெல்லாம் இருக்காங்க. அதோ பண்ணாதாங்க. நம்ம வீட்டுல அப்படி இருக்கக்கூடாது. சூரிய அஸ்தமனத்துக்கு முன்னால எல்லாரும் இருக்கணும். கர்த்தர் உங்களோட கூட இருப்பார். வேத தியானம் மிக மிக அவசியம். அப்புறம் பாருங்க, சகோதர ஐக்கியம் ரொம்ப ரொம்ப அவசியம். சங்கீதம் 133:1 என்ன சொல்லுதுன்னா, இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமா இருக்கிறது. அது ஆரோனுடைய சிரசில ஊற்றப்படுகிற பரிமள தைலத்திற்கு ஒப்பா இருக்கிறது. ஐக்கியம் வந்து பரிமள தைலம், வாசனை மிகு தைலம், சகோதர ஐக்கியம். நீங்கள் சபை கூடி வருதலை விட்டு விடாதீர்கள், சபைக்கு வாங்க. அப்புறம் பாருங்க, ரொம்ப முக்கியம், ஆண்டவர் சொல்றார், தான தர்மத்தை விட்டுறாதங்க, ஏழைகளை நினைக்காம விட்டுறாதங்க, ஏழைகளுக்கு உதவும் கரத்தை நீட்டுங்க. ஆண்டவர் சொல்றாரு, ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறார். தான தர்ம விஷயத்துல விழிப்பாயிருங்க. நீங்க அறியாம தேவதூதர்களை கூட உபசரித்த வாய்ப்பு உங்களுக்கு உண்டாகும். கடைசியா நீங்க நற்செய்தி பணியை மறந்துடாது. நற்செய்தி பணி தான் நம்முடைய வாழ்வினுடைய வாழ்வாதாரம். நற்செய்தி இருக்கு பாருங்க, இது பரலோக பணி, உலக பணி கிடையாது. நற்செய்தி பணி பரலோக பணி, மேண்டேட். எல்லாரும் அதை செய்யணும், ஒருவர் கூட அதை விடக்கூடாது. நீங்க செய்யற நற்செய்தி பணியை பொறுத்து தான் உங்க வாழ்க்கையில பொருளாதார உயர்வு, பதவி உயர்வு,
பாத்தீங்கன்னா உங்களுடைய ஜெபம் கேட்கப்படுவது எல்லாமே அதுக்குள்ளதான் இருக்கு. நற்செய்தி பணிதான் நம்முடைய வாழ்வை வளமாக்குகிற ஒரு உன்னதமான பணி. அவனு சொல்லிட்டா என் பையனும் என் பொண்ணும் எங்க ரெக்கமெண்டேஷன்ல எந்த பதவிக்கும் போல எல்லாமே அவுட்ஸ்டாண்டிங் மார்க் வாங்கி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்ல உயர் பதவியில் இருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னா அழியும் ஆத்துமாக்களுக்காக கவலைப்படுகிறவர்களுக்காக கர்த்தர் அவருடைய காரியத்திற்காக அவர் காரியத்தை செய்வார். பெரிய ரகசியம் தான். உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள், விளைநிலம் விளைந்து கிடக்கிறது, அறுப்புக்கு ஆட்கள் இல்லை, தவிக்கிறார் ஆண்டவர். அவருடைய இருதயம் என்ன தெரியுமா? தவிப்பு. ஐயோ என் ஜனம் அழியுது, என் மக்கள் அழியுது, நான் வாழ்ந்தவர்கள் அதை செய்ய மாட்டேங்காங்களே, நான் பெத்தெடுத்த புள்ள எனக்கு கீழ்ப்படிய மாட்டேங்க. ஆண்டவர் மங்களாயிருக்கிறார். என்ன சொல்றாரு தெரியுமா? அறுப்பு முடிஞ்சு வேலையாட்களை கொஞ்சம், அறுப்புக்கு எஜமான் ஆட்களை அனுப்பும்படி வேண்டிக் கொள்ளுங்க. நீங்க செபிக்கிறவர்களாய் மாறினா அறுவடையாளர்களாய் மாறுவீர்கள். நீங்க ஜெபம் பண்ணா தான் அறுவடையாளர். ஜெபம் பண்றவங்களுக்கு தான் ஊழியம், ஜெபம் பண்றவங்களுக்கு தான் வல்லமை, ஜெபம் பண்றவங்களுக்கு தான் ஆண்டவர் சகலத்தை கொடுக்கிறார். துடிக்கிற தேவனுடைய இருதயம் உங்களுக்கு தெரியலையா? ஒரு சுகவாழ்வு கிடைச்சிட்டு நம்ம தூங்கலாமா? ஒரு ஆள்கிட்ட சிரிச்சு பேசினா என்ன கெட்டு போகுது? நான் கேட்கிறேன். இறுக்கமான போடுமா, ஹலோ எப்படி இருக்கீங்க அப்படின்னு சிரிச்சு பேசினா அது போதும். நற்செய்தி சொல்வதற்கு முதல் படி என்ன தெரியுமா? ஜெபம். இரண்டாவது படி சிரிக்கிறது. அவ்வளவுதான். ரகசியங்கள்லாம் சொல்லியாச்சு. இப்ப நான் வெத்தாளாதான் ஊருக்கு போறேன். எல்லாத்தையும் இறக்கி வச்சுட்டேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன செய்ய போறீங்க?